वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. எப்பயும் கிருஷ்ணருக்கு வெண்ணெய், தயிர் இதெல்லாம் வச்சு படைப்போம். கூடவே ஒரு வேர்க்கடலை உருண்டையும் பொட்டுக்கடலை உருண்டை, கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஒரு அவலில் ஒரு மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வேர்க்கடலை உருண்டைக்கு 1 கப்பு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பாக இருக்கணும், உள்ளுக்குள்ளேயும் நல்லா ஒயிட்டாக இருக்கணும். தீயாமல் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து தோல் உரித்து வச்சுக்கலாம். ஒயிட்டாக இருக்கணும் வேர்க்கடலை உருண்டைக்கு. இதே பேனில் பொட்டுக்கடலையும் 1 கப் போட்டு, ஏற்கனவே இது வறுத்த கடலை தான் இருந்தாலும் சும்மா கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப்பு வேர்க்கடலைக்கு ஒரு அரை கப்புலேருந்து ஒரு 3/4 கப், நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். நல்ல பாகு வெல்லம் அரை கப் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பாகு எடுத்துக்கலாம். முதல்ல அந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்து வடிகட்டிக்கலாம். முதல்ல கொஞ்சம் எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சி வரட்டும். இல்லை தூசு கல் ஏதாவது இருந்தாலும் நம்ம வடிகட்டிடலாம். அதனால் நல்லா கரையை விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு வடிகட்டி வச்சு அதை இந்த பேன்லேயே வடிகட்டிடலாம். இப்போ இதுலேயே நம்ம வேர்க்கடலை போட்டு கலர போகிறோம். அதனால் இதுலேயே வடிகட்டிடலாம். பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு நம்ம பதம் பார்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா கிளறி ஒரு 2 ட்ராப்பு அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு, நம்ம தண்ணியில் கரைஞ்சிடுச்சுன்னா அது சரியான பதம் இல்லை. கொஞ்சம் நல்லா உருண்டு வரணும், நல்லா உருண்டு திரண்டு வரணும், உருட்டை வரணும், அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் வருது, இன்னும் கொஞ்சம் கிளறலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பார்த்துட்டே இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப பாகு ரொம்ப முத்தி போயிடுச்சுனாக்கா உதிரி உதிரியாக ஆகிடும் வேர்க்கடலை. அதனால் இந்த பதம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த கொஞ்சம் இழுக்கும்போது கொஞ்சம் இந்த கம்பி மாதிரி வருது பாருங்கள். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வேர்க்கடலையை போட்டுடலாம். இந்த வேர்க்கடலை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒன்றா வரணும். நல்லா நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆறுனாலே நமக்கு பிடிக்க வந்துடும். இதெல்லாம் கொஞ்சம் சுட சுட பிடிக்கணும் தான். நான் கை சூடு பொறுக்க முடியாது. கொஞ்சம் தண்ணி தொட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவும் நம்ம கையில் தடவிக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு வச்சுட்டு அதனால் கையில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அரிசி மாவு தொட்டும் நம்ம பிடிக்கலாம், தண்ணி தொட்டும் பிடிக்கலாம். ஒரு பச்சை தண்ணியை தொட்டுட்டு ஒன்றும் நமுத்தெல்லாம் போகாது. சும்மா பொருளுங்க உருண்டை எல்லாமே நாங்கள் அப்படி தான் பண்ணுறது. தண்ணி தொட்டு கடகடன்னு பிடிச்சி வச்சிடலாம் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அழுத்தி ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரிசி மாவு தொட்டும் பிடிச்சிக்கலாம், நம்ம தண்ணி தொட்டும் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நல்லா பிடிச்சி வச்சிடலாம். இந்த 1 கப்பு வேர்க்கடலைக்கு கரெக்டாக ஒரு 10 உருண்டை வருது. நல்லா எல்லா வேர்க்கடலையும் நம்ம இப்போது உருண்டை பிடிச்சாச்சு. லட்டு கோபாலுக்கு நல்ல லட்டு சைஸில் வேர்க்கடலை உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த பொட்டுக்கடலை உருண்டைக்கும் அதே மாதிரி தான் பாகு எடுத்துக்கணும் நம்ம. அதனால் வெல்லம் நான் கரைச்சி வடிகட்டிக்கலாம். வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை பொறுத்து நமக்கு கலர் கொஞ்சம் மாறும். கடலை உருண்டை கலரு, பொட்டுக்கடலை உருண்டை கலரு கொஞ்சம் மாறும். வெள்ளையாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் உப்பு கரிக்கிற வெல்லமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒயிட்டாக வரும். நல்ல பாகு வெல்லமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல டார்க்காக வரும். இந்த மாதிரி உருண்டைக்கு எல்லாமே பொருளுங்காய் உருண்டை இதுக்கு எல்லாமே பாகு வெல்லம் தான் நல்ல பெஸ்ட்டு. இப்போ அதே மாதிரி நம்ம செக் பண்ணிடலாம். தண்ணியில் கொஞ்சம் பாகை விட்டு உருட்டி பார்க்கலாம். நல்லா உருட்டை வரணும், இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் எப்பயும் நம்ம வீட்டில் இருக்கும். அதனால் குழந்தைங்க ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே இது நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இன்னொரு தடவை செக் பண்ணிடலாம். நல்லா உருண்டை திரண்டு வருது. அவ்வளோதான், இந்த பாகு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷம். ஆனால் இது அப்பப்போ நம்ம ஊற்றி ஊற்றி செக் பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஏன்னா கொஞ்சம் முத்துனாலும் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். சரியாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த பொட்டுக்கடலைக்கும் அதே ரேஷியோ தான். ஆனால் கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஒரு அரை கப் வெல்லத்துக்கு ஒரு 1 1/4 கப் கூட நம்ம வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அதனால் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி போட்டு நல்லா கிளறி இதை வந்து நம்ம திரட்டி பர்பியாக கூட பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை பர்பி, வேர்க்கடலை பர்பி அந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டிட்டு நம்ம ரோலர் வச்சு இந்த சப்பாத்தி திரட்டுற ரோல் வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து பர்பிலாம் வந்து கரெக்டாக வரும். நல்லா போட்டு திரட்டணும். சப்பாத்தி திரட்டுற மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டால் தான் அது நல்லா வந்து அமுங்கி பர்பி மாதிரி வரும். இல்லைன்னா ஈஸியாக நம்ம உருட்டி கொடுத்துடலாம், உருண்டையாக உருட்டிடலாம். அதுதான் நம்மளோட வேர்க்கடலை உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நல்ல சூப்பரான பொட்டுக்கடலை உருண்டை, நல்ல ஹெல்த்தி, ப்ரோட்டீன், அயர்ன். அந்த காலத்தில் எல்லாமே அப்படி தான் சேர்த்து சாப்பிட்டாங்க. புடலங்காய் உருண்டையில் வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், அயர்ன் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி வேர்க்கடலை சாப்பிட்டாலே வெல்லம் சாப்பிட்ணுன்னுவாங்க. இதில் வேர்க்கடலை, வெல்லம் நமக்கு சேர்ந்து கிடைக்கிறது இந்த மாதிரி உருண்டையில். இதை வந்து ஒரே தடவையாக பாகு எடுத்து கூட நம்ம வந்து 2 பேசினில் வேர்க்கடலை தனியாக, பொட்டுக்கடலை தனியாக வச்சுட்டு கொட்டி கிளறி பிடிச்சிக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டிலையே அவல் வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல மிக்சர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த அவல் மிக்சருக்கு வந்து நம்ம என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 3 கப் அவல் எடுத்திருக்கேன். கெட்டி அவல் அல்லது லேஸ் அவல் எது வேணால் எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு அரை கப் வந்து நிலக்கடலை எடுத்திருக்கேன், பச்சை நிலக்கடலை எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து ஒரு 1/4 கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் துருவின கொப்பரை தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சிங்க. சிம்மில் வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு 3 டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற அவல் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த நிலக்கடலையும் நல்லா வந்து இதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த நிலக்கடலை வந்து எண்ணெயில் படப்படன்ட்டு பொரியும். அந்த சமயத்தில் எடுத்துடலாம். அதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. அப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் நம்ம வந்து நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலை அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கொப்பரையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு வந்து நம்ம இந்த முந்திரியும் திராட்சையும் கூட பொரித்து எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் முந்திரி எடுத்து அதை பொரிச்சிக்கிறேன். அதே மாதிரி திராட்சையும் எடுத்து நல்லா எண்ணெயில் பொரிய வச்சு எடுத்து அதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு அடுத்து மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாப்பொடியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு கரண்டியை கூட எடுத்து கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். இந்த காரம், உப்பு எல்லாம் நல்லா பொரிச்ச கருவேப்பிலையை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு நல்ல அவல் மிக்சர், நல்ல ஸ்பெஷலான அவல் மிக்சர் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஈஸி தான் செய்யறதுக்கு. 10 to 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.